குழந்தை. இன்னைக்கு எக்ஸாம் போனோம்ப்பா அவன். நேற்று காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா யாரோ ஃபோன் பண்ணி வாப்பாண்டாங்க. போலாம். ஆனா என் குழந்தைய நான் போன போதப்பா பார்த்தேன். வெள்ளையஞ்சட்டி ஸ்கூலுக்கு ஏசி மாட்டோம் போயிருக்காப்பா. அவனுக்கு ஒரு சரியான சேஃப்டி கிடையாதுப்பா. அங்க அம்ச கம்பெனிலயும் அவனுக்கு ஒரு சேஃப்டியும் கொடுக்கலப்பா. இன்னைக்கு நான் பையன் எக்ஸாம் முடிஞ்சு டிசி வாங்கி போனோம். எழுப்புறா போற பையனை மேல ஏற்றி விட்டு என் குழந்தைய ஒருத்தனுக்கு கைய கொடுக்க போய் என் பையன் உயிரை கொடுத்துச்சுப்பா. என் பையனுக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. யாராவது வேலைக்கு அனுப்பிச்சுன்னா அவங்க குழந்தைக்கு ஒரு சேஃப்டிய பாருங்கப்பா. கொடுத்துருக்குறோம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என் குழந்தைக்கு அவங்க என்ன நியாயம் கொடுக்க. நான் ஒரு பேப்பர்ல பாக்குறேன் காலையில என் குழந்தைக்கு லேசான அடியா. என் பையன் கையை கொடுத்து காப்பாத்தின பையனுக்கு பயங்கரமா அடியா. என் குழந்தை ரத்தம்லாம் என் உடம்புல. நேற்று என் பையன் மண்டை உடைஞ்சி நான் அவனை பாக்குறேன். ஆனா என் பையனுக்கு லேசான அடி. அந்த பையனுக்கு பலத்த அடி. அவன் ஹாஸ்பிட்டல்ல என் பெத்த வயிறு எரியுதுங்க. என் குழந்தைய நான் ரத்த வெள்ளத்துல பாக்குறேன். யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுங்க. அவரு ஏசி மெக்கானிக் படிக்கிறாருங்க. இன்னைக்கு அவருக்கு எக்ஸாமுங்க. இன்னைக்கு அவரு எக்ஸாம் இந்த முடிச்சுட்டாருன்னா அவரு டிசி வாங்கின்னு வேலைக்கு போவாருங்க. ஆபீஸ்ல அந்த காலேஜ் மூலமாவே ட்ரைனிங் அனுப்புவாங்கங்க அவனை. நாங்க அப்பவே நான் வேணாங்க என் பையன் காலேஜுக்கே வரட்டுங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி அவன் காலேஜுக்கு போயிட்டு நேற்று வீட்டுக்கு வந்தான். யாரோ போன் பண்ணி கூப்பிடுறாங்கம்மா நான் போறேம்மா. நான் என் பையனை நான் போனோமா தான்ப்பா பார்த்தேன். அவனை வெள்ளஞ்சட்டி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துக்கிறாங்களா. அவனை ஒரு ஸ்கூல்லப்பா ஒரு பையனை மேல ஏத்துறாங்கன்னா ஒரு சேஃப்டி இருக்கணும்லப்பா. இல்ல அவனை ஒரு 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணலாம்லப்பா. பண்ணலப்பா. ஒரு ரோட்ல போற ஆட்டோல ஏத்தி விட்டுருக்காங்கப்பா என் குழந்தைய. சுகம் ஹாஸ்பிட்டல்ல உள்ள சேர்க்கவே இல்லப்பா என் குழந்தைய.